இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான், நாம் என்ன விஷயங்கள் பேசுகிற நேரத்திலேயே சம்பந்தப்படுற ஒரு செய்தி தான் கதா கதிர் சம்பந்தமான சரியான நம்பிக்கை. எங்களுக்கு பிரதானமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை என்னன்னு சொன்னால் கதா கதிர். இது சம்பந்தமாக எங்களோட உள்ளங்களில் இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை. நம்ம எல்லாரும் கதா கதிரை நம்பி இருக்கிறோம் தான். ஆனால் கதா கதிரை நம்ம நம்பினதுக்கும் சஹாபாக்கள் நம்பினதுக்கும் நபிமார்கள் நம்பினதுக்கும் இடையில பெரிய டிஃபரெண்ட் இருக்குது. கதா கதிர் பற்றிய நம்பிக்கை பிரதானமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது, வலியுறுத்துகிறது. கதா கதிரை இஸ்லாம் எதற்காக வலியுறுத்துறது என்று சொன்னால், நடக்க போற விஷயங்களுக்கு அதிகமாக இஸ்லாம் கதா கதிரை என்ன செய்யல, பேசல. கதா கதிர் இருக்குது, நடக்க போற விஷயங்களும் கதா கதிரில் என்ன செஞ்சாச்சு, எழுதப்பட்டாச்சு, அதுல உள்ளதான் என்ன செய்யும், நடக்கும். ஆனா இஸ்லாம் கதா கதிரை பத்தி பேச சொல்ற இடம் எது? நடந்த விஷயங்களுக்கு. நடந்த விஷயங்களில் எல்லாம் ஒரு முஃமின் என்ன செய்யணும் என்று சொன்னால் உடனே தூக்கி போட வேண்டிய இடம் எது? கதா கதிர் தான். ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் கதா கதிர்ல தூக்கி போட்டு, நான் என்னதான் திட்டமிட்டிருந்தாலும், என்னதான் பிளான் பண்ணி இருந்தாலும், என்னதான் ஆய்வு செய்திருந்தாலும் இதை மாற்றி இருக்க முடியாது, இதை சேஞ்ச் பண்ணி இருக்க முடியாது, இது மாறி இருக்காது, இது கதா கதிர்ல எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தாலா சொல்ல வைக்கிற இந்த அடிப்படையை நம்ம குர்ஆன்லே ஹதீஸ்லே பல இடங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹு தாலா சொல்றான், லிகைலா தஸவ் அலா மா ஃபாதக்கும் வலா தஃப்ரஹு பிமா ஆதாக்கும். அதாவது நீங்கள் கடந்த விஷயங்களுக்கு கவலைப்படாமல் இருப்பதற்காகவும், உங்களுக்கு தந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும், வந்ததை வச்சு அதாவது கஷ்டங்களை தாங்கிறது மட்டுமல்ல, வந்ததுல பெருமை அடிக்காமல் இருப்பதற்காக உங்களோட முயற்சியுடைய பங்கு கொஞ்சம் தான். நீங்க இந்த முயற்சியை எடுக்காட்டி கூட சில பொழுது என்ன செஞ்சிருக்கும், இது உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் என்கிறதற்காக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப பிரதானமாக நான் இது கதா கதிர் பத்தி விரிவா இங்க பேசல, நம்ம நிறைய படிச்சுக்கிறோம். கதா கதிர் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் அதாவது நாங்க மனதில் பதிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சோதனைகள், நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள், இந்த மாதிரி நேரங்களில் ஒரு முஃமின் நடுநிலை தவறாமல் இருக்கு. நான் இப்போ சொன்ன இடம் எது? நடுநிலையாக வாழ்ற நேரத்தில் நடுநிலை தவறாமல் இருக்கல, அது பெரும்பாலும் நடுநிலை தான் பிரிப்பீங்க. கஷ்டமான சூழ்நிலைகள் வார நேரங்களில் நம்ம நடுநிலை தவறாமல் இருப்பதற்கு மிக பிரதானமான இடமும், வசதியான சூழ்நிலைகளில் எங்கள் மனம் பெருமையில தளராமல் இருப்பதற்கு மிக சரியான இடமும் எது? கதா கதிர். அதற்கான அடித்தளங்கள்ல உண்டு என்னன்னா கதா கதிர். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாடிய ஒன்றுதான் எங்களுக்கு என்ன செய்யும், நடக்கும். குல் லை யுஸீபனா இல்லா மா கதபல்லாஹு லனா. நபியே சொல்லுங்கள், அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர வேற எதுவும் என்ன செய்யாது, எங்களுக்கு நடக்காது அப்படி என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். இந்த நம்பிக்கை எங்களிடத்துல எவ்வளவு பதிந்திருக்கு, இந்த நம்பிக்கை எங்களிடத்துல எவ்வளவு பதிந்திருக்கிறது, இது நம்ம அலச வேண்டிய விஷயம். நீங்க இதை அதாவது ஒரு நோட்டை அவங்க மனதில் பதிஞ்சுக்கங்க. கதா கதிர் பற்றிய அறிவு எங்கள்கிட்ட எவ்வளவு இருக்குது, கதா கதிர் பற்றிய அறிவு, கதா கதிரை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமா, கதா கதிர் என்ற அகீதாவை சரியாக புரிந்திருக்கிறோமா? அகீதாவுடைய பாடத்தில் நம்ம கடைசியாக ஈமானுடைய கடைசி சப்ஜெக்டா எதை சொல்லுவோம், வல் கதிரி ஹைரிஹி வ ஷர்ரிஹி. கதிருடைய ஹைரும் ஷர்ரும் கதிரில் இருந்து என்ன செய்யுது, அல்லாஹு தஆலா நிர்ணயிச்சபடி தான் நடக்குதுன்றதுல எங்க நம்பிக்கை எவ்வளவு இருக்குது. கதா கதிரை பற்றி நம்ம என்னெல்லாம் விளங்கி வச்சுக்கிறோம், கதா கதிரை நாம எங்கெல்லாம் என்ன செய்யலாம், உபயோகப்படுத்தலாம் என்பதை பற்றிய அறிவு எங்களிடத்தில் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்பதை பற்றிய அறிவு எங்களிடத்தில் இருக்க வேண்டும். குர்ஆன் கதா கதிருடைய விஷயங்களை மிக சிறந்த முறையில் என்ன செய்யுது, கையாளுது. ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் அடுத்த இதுக்கு வரேன். உஹது யுத்தத்தில் 300 பேர் ஒதுங்கினாங்க, 300 பேர் இடையில ஒதுங்கினாங்க. உஹது யுத்தத்தில் தோல்வி, உஹது யுத்தத்தில் நபி தோழர்களுக்கு என்ன, அந்த யுத்தம் தோல்வி. நபி தோழர்கள் தோல்வி அடையல, வெற்றியோ தோல்வி அல்லாஹ் தஆலா எழுதி நடக்குது. ஆனா உலக பார்வையில் ஒரு யுத்தம் என்ற அடிப்படையில் அது என்ன, தோல்வி. தோல்வி அடைஞ்சு வந்த உடனேயே இந்த இடையில ஒதுங்கி வந்தாங்களே அவங்களுக்கு அது பிளஸ் ஆகிட்டு, அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு பிளஸ்ஸா போயிட்டு. உதாரணமா ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தர் போற நேரத்தில் ஒருத்தர் தடுக்கிறாங்க, உங்களே நீங்க போகாதீங்க இப்ப சரி வராதுன்னு சொல்லி. போனவர் ஏதோ ஆபத்தில் நடந்துட்டு, நான் எத்தனை முறை சொன்னேன்னு சொல்லிடுவாங்க. தெரிஞ்சுதான் நாங்கள் போகலன்றுவாங்க, தெரிஞ்சுதான் நம்ம போகலன்றுவாங்க. ஆனா நீங்க போனது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். இந்த ஏற்கனவே நல்ல விஷயத்துக்கு போயிடும், நீங்க பாதிப்பும் அடைஞ்சு வார நேரத்தில் அது என்ன செய்யும், அவருக்கு ஒரு பிளஸ் ஆக, அந்த பேசுற நபருக்கு பிளஸ் ஆக இது மாதிரி அமைஞ்சிட்டு. அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இவர்கள் எங்களோடு இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள், எங்களோடு இருந்திருந்தா இறந்திருக்க மாட்டாங்க, நாங்க வந்த மாதிரி அவர்களும் வந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க.
நிறைய பேர் கொல்லப்பட்டாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய உறவுக்கார ஹம்ஸா ரலியல்லாஹு உட்பட பலர், முஸ்அப் பின் உமைர், பல நபித்தோடு கொல்லப்பட்ட யுத்தம். எங்களோடு இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க முனாஃபிக்குகள். ஆனால் அவர்கள் நயவஞ்சகர்கள், முனாஃபிக்குகள் தான் அதை பேசுறாங்கன்றது தெரியுது, பதில் சொல்லிக்கல. அல்லாஹ் தஆலா ஒரு பதில் சொன்னான், நபியே சொல்லுங்கள், அப்படி என்றால் ஃபத்ரஉல் மௌத், மரணத்தை உங்களை விட்டும் தடுத்துக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் நீங்க சொல்றது உண்மையாக இருந்தா நீங்க மௌத்தாகாம இருங்க அப்படின்னு அல்லாஹ் வசனம் இறக்கினான். இந்த சின்ன ஒரு பதில் தான் இது. நீங்க நல்லா யோசிச்சீங்கன்னு சொன்னா உண்மையான ஒரு முஃமின் கதிரை புரிந்த ஒருத்தனுக்கு அது அவசரமா விளங்கும். அல்லாஹ் தஆலா இதுல என்ன சொல்ல வருகிறான் அப்படி என்று சொன்னால், இப்ப இவர்கள் உஹது யுத்தத்துக்கு வராமல் இருந்ததுக்கான காரணம் உண்மையிலேயே பயந்து ஓடினதுதான். உண்மையிலேயே பயந்து ஓடின இந்த குரூப்போட போறோமே, அவன் 3000-4000 பேர் வந்திக்கிறாங்களே, நம்ம போயிடுவோம்ன்றதான் நோக்கம். ஆனா அது சான்ஸா சூழல் அமைஞ்சிட்டு, நல்லவர்களுக்கு எதிரான சூழல் என்ன செஞ்சுட்டு அமைஞ்சிட்டு. அப்ப அதை அல்லாஹ் தஆலா எதுல நீங்க தாங்கணும்ன்றான்னா கதிரில போட்டு என்ன செய்யுங்க தாங்குங்கன்றான். அது எப்படி சொல்றான்னா இவர்களுடைய வார்த்தைக்கு, அப்படி என்றால் நீங்கள் மௌத்தை தடுத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றான். ஏனென்றால் நீங்க எங்களோடு இருந்திருக்க மௌத்தாயிக்க மாட்டீங்கன்றது மூலம் ஒரு மெசேஜ் சொல்றாங்க. என்ன மெசேஜ்? நாங்க அங்க மௌத்து வரும் தெரிஞ்சுதான் அங்க நம்ம போகாம இருந்தோம். மௌத்து வரும் தெரிஞ்சுதான் போகாம இருந்தோம். அப்படின்னு அர்த்தம் என்ன? இவங்களுக்கு மௌத்து எங்க வரும் தெரியுது. யாருக்கு? இந்த 300 பேருக்கும் மௌத்து எங்க வரும் தெரியுது. அல்லாஹ்வுடைய ஆன்சர் என்னன்னா, நீங்க மௌத்தை தடுத்துக்கங்க. உங்களுக்கு தான் தெரியுது எங்க வருதுன்னு, உங்களுக்கு எங்க மௌத்து வரும் தெரியும். மௌத்தை நீங்க உங்களை விட்டு முடிஞ்சா என்ன செய்யுங்க, தடுத்துக்கங்கன்றான். அப்படின்னு அர்த்தம் என்ன? உண்மையிலேயே இவர்களுக்கு ஒரு இடத்துல மரணம் இருக்கிறது தெரியும். மரணம் இருக்குமாண்டா முதல் விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துல அதாவது இவங்க என்ன தெரியாம போகும், இந்த இடத்துல மரணம் இருக்கிற விஷயம் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், மறைச்சிருவான். இந்த இடத்துல மரணம் இருக்கிற விஷயங்களை அல்லாஹ் தஆலா மறைச்சிருவான். நம்ம பார்க்கிறோம், அது இயல்பாகவே பார்க்கிறோம். எல்லாம் ரெடியாகி முடிஞ்சு வீடு கட்டி எல்லாம் முடிஞ்சு இங்கிருந்து போறாங்க, ஏர்போர்ட்ல மரணம், வீட்டுக்கு போய் இறங்கினோடனே மரணம், வீட்டை பார்க்க முந்தி மரணம். நடக்குதா இல்லையா? நான் போனா மரணம் தெரிஞ்சா யாரும் போவாங்களா? போக மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், முடிஞ்சா மரணத்தை நீங்க என்ன செய்யுங்க, தடுத்துக்கங்கன்னு சொல்றான். அது நபித்தோழர்களுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்கு பின்னால சொல்றான், அந்த நேரத்தில் தான் சொல்றான், நீங்கள் கோட்டை கொத்தளங்களுக்குள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும். அது மாத்திரமல்ல, நீங்க உங்களுக்கு மரணம் எழுதப்பட்டிருந்தால் உங்களுடைய படுக்கைகளை வந்து மரணம் என்ன செஞ்சிருக்கும், அடைஞ்சிருக்கும். உங்களை அந்த இடத்துல இந்த மரணம் என்ன செய்திருக்கும், எழுப்பி இருக்கும். நீங்க மௌத்தாக கூடாது அல்லாஹ் எழுதிட்டான். நீங்க மரணிக்க கூடாதுன்னு எழுதினதுனால அந்த மக்கள்லேருந்து உங்களை பிரிச்சு எடுத்தான்ல. நீ மௌத்தாக கூடாது, நீங்களவா, உனக்கு ஷஹாதத்து கிடைக்க கூடாது, உனக்கு ஷஹாதத்து கிடைக்க கூடாதுன்றத பிரிச்சதை அவங்க வேற மாதிரி என்ன செஞ்சாங்க, பேசினார்கள். எனவே மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், கதா கதிரில் எங்களுக்கு வர வேண்டிய பிரதானமான நம்பிக்கை. அதனால நம்ம எப்பயும் என்ன புரிஞ்சுக்கிறோம்னு சொன்னால், சோதனைகள் பிரச்சனைகள் என்று வார நேரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அங்கலாய்க்கிறது, பழிய மற்றவண்ட தலையில போடுறது, இவன் தான் காரணம் நினைக்கிறது, எதையாவது அதாவது நல்லவர்கள் மேல கடிஞ்சிக்கிறது, உறவுக்காரர்கள் மேல பாயிறது, தராதவனை திட்டுறது, இதுதான் நம்மளோட விஷயம். அரசாங்கத்தை கவிழ்த்துறது, இது நமக்குள்ள முழுமையான சிந்தனைகளை என்னன்னு சொன்னா, நமக்கு வார கஷ்டத்தில் மற்றவர்களை பற்றி பேசுவதும் விமர்சனங்கள் செய்வதும் அவன் தான் காரணம் என்று. ஆனா இவர் எதுக்கும் காரணம் இல்லை. யாரு? இவரால எவருக்கும் கஷ்டம் இல்லை. ஆனா இவருக்கு தான் எல்லாரால என்ன கஷ்டம் என்கின்ற ஒரு நிலையை என்ன செய்வது, ஏற்படுத்திக் கொள்ள. அதன் மூலம் என்னத்தை தீர்த்துக்கிறாங்க தெரியுமா? மனசுல வார அந்த வெஞ்சம், கவலை, அந்த வேதனைகளை தீர்த்துக்கிறாங்க. இதான் நடக்குது. ஆனால் நாங்க என்ன சொல்லணும் இஸ்லாம் சொல்லுதுன்னா, கலா கதிரில் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் என்ன சொல்லணும்? கத்தர் அல்லாஹு வமா ஷாஅ ஃபஅல். அல்லாஹ் இதை நிர்ணயிச்சிருக்கிறான், அவன் நாடியதை அவன் செய்யக்கூடியவன். அதான் நடந்தது. அவன் நாடியதை அவன் செய்யக்கூடியவன். இது ஃபர்ஸ்ட். கலா கதர் என்றது ஃபர்ஸ்டான விஷயம். நான் சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் கலா கதரோட ரிலேட்டட் ஆகும், ஆனால் டைரக்ட் இல்லை. ஆனால் இது மிக முக்கியமாக நீங்க இதோட விட்டுறாம கலா கதரை பத்தி கொஞ்சம் படிங்க, அக்கீதாவை பத்தி படிங்க. முதல் விஷயம் கலா கதர் என்றா என்ன, அப்படியே அக்கீதாவை பத்தி படிங்க. அதுக்கு பின்னால கலா கதருடைய அந்த பாதிப்பு எஃபெக்ட் எப்படி இருக்கும் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது முதலாவது அம்சம். يا ديمة خير وعطاء ويمام نقاء وسخاء، يا نجما شع فأبهجنا، يا شعلة نور وضاء. يا ديمة خير وعطاء ويمام نقاء وسخاء،
يا نجما شع فأبهجنا يا شعلة نور وضاء يا ديمة بذل تعطينا هلت بعطاء تسقينا أقبلت فأزهرت الدنيا والبشر توالى يحوينا يا ديمة بذل تعطينا هلت بعطاء تسقينا أقبلت فأزهرت الدنيا والبشر